ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். நம்ம எவ்வளோ சம்பளம் அப்படின்னு தானே பார்ப்போம். சம்பளம் இப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாதம் 2,00,000 ரூபா வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு அறிவிப்பில். சரிங்களா? ஸோ 2,00,000 ரூபா மாதம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஃபேமிலி கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் நான் 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது யார் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டிங்க. அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை தான் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. என்ன ரோலுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பொசிஷன் ஆஃப் ப்ரொஃபஸர் அண்ட் ப்ராக்டிஸ் அண்ட் அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆஃப் ப்ராக்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்றது தொடர்ந்து பார்ப்போம். ப்ரொஃபஸர் ஆஃப் ப்ராக்டிஸ் அப்படின்ற ஒரு ரோலுக்கு நீங்கள் பிஹெச்டி முடித்து 10 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இல்லைப்பா எம்இ எம்டெக் முடிச்சிருக்கேன் 15 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாலும் அப்ளை பண்ணலாம். பிடெக் முடிச்சிருக்கேன் 17 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனாலும் அப்ளை பண்ணலாம். பிஹெச்டியோ எம்இயோ எம்டெக்கோ பிஇயோ பிடெக்கோ 5 வருஷம் ஒர்க் பண்ணி 5 பேட்டன்ட் வாங்கி நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க பிஹெச்டினாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இன்னொரு வேலை என்ன அப்படின்னு சொன்னேன்னா, அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆஃப் ப்ராக்டிஸ் அப்படின்ற ஒரு ரோல். இதுக்குமே நீங்கள் பிஹெச்டி வந்து முடித்து 5 வருஷம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைப்பா எம்இ எம்டெக் முடிச்சிருக்கேன் அப்படின்னீங்கனாலும் 10 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்றது எதிர்பார்க்குறாங்க. பிடெக் படிச்சிருக்கேன் அப்படின்னா 12 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஹெச்டி எம்இ எம்டெக் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து 5 பேட்டன்ட் வாங்கியிருக்கணும், 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட்-அப்பில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? வேறு என்னப்பா இருக்கணும் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா, நீங்கள் வந்து ரெகக்னைஸ் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். உங்களோட கான்ட்ரிபியூஷன் அந்த ப்ரொஃபஷனுக்கு ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனோவேஷனில் இன்வால்வ்மெண்ட் இருக்கணும், பேட்டன்ட் வாங்கியிருக்கணும், பாலிசி மேக்கிங்கில், பப்ளிகேஷன்ஸில், இண்டஸ்ட்ரியில் R&Dயில் உங்களுக்கும் இன்வால்வ்மெண்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எபிலிட்டி டு கைடு பண்ணுறதுக்கோ, ரிசர்ச் பண்ணுறதுக்கோ, மென்டர் பண்ணுறதுக்கோ, ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ, இன்டர்டிசிப்ளினரி கொலாபரேஷன் பண்ணுறதுக்குமே நீங்கள் ரெடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதோட அப்பாயின்மெண்ட் யார் வழங்குவாங்க அப்படின்றது டீட்டெயில்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ காம்பன்சேஷன், அதாவது சேல்ரி அப்படின்னா 2 லட்சத்தை தாண்டாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ப்ரொஃபஸர் ஆஃப் ப்ராக்டிஸ்க்கு. இதே 1.5 லட்ச ரூபா கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு. சரிங்களா? ஸோ உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, இண்டஸ்ட்ரி ஓரியன்டட் கான்டெக்ட் பிரகாரம், எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங் பிரகாரம் நீங்கள் வந்து அவங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். லெக்சர்ஸ் கொடுக்கணும், ஸ்டூடெண்ட்ஸை மென்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். கரிக்குலமை ரிவைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்ன்ஷிப்பை ஃபெசிலிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐவிஸ், இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? பில்ட் கொலாபரேஷன் வித் இண்டஸ்ட்ரி, கவர்மெண்ட் அண்ட் அதர் எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹவு டு அப்ளை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களோட சிவி இருக்கு இல்லையா, கரிக்குலம் வீட்டே, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, சேல்ரி டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸு, அவார்ட்ஸு, பேட்டன்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ்ஸு, இது எல்லாமே அவங்களுக்கு வந்து 2/7/25க்குள்ளே ஹார்ட் காப்பியாக வேணும். அண்ட் இமெயிலும் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இமெயில் அட்ரஸ் என்ன அப்படின்னா registrar@annau.edu அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹார்ட் காப்பி எந்த அட்ரஸ்க்கு வேணும் அப்படின்னா அந்த ரிஜிஸ்ட்ரார் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா மக்களே? அதுக்கு கீழே இங்கே ஒரு ஃபார்முமே கொடுத்துருக்காங்க. இது என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி இருக்குது. இங்கே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் அவங்க சொன்ன மாதிரி ஹார்ட் காப்பியும் அனுப்பிச்சிருங்க, சாஃப்ட் காப்பியும் அனுப்பிச்சிருங்க. சரிங்களா மக்களே? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.